கார்த்திகை மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் பல முக்கியமான யோகங்களை உருவாக்குகிறது. குறிப்பாக சூரியன் மற்றும் புதன் இணைந்து உருவாகும் ஆதித்யராஜ யோகம் மற்றும் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகம் முக்கியமானவை. வேசி யோகம். இந்த யோகம் பொதுவாக நேர்மறையான பலன்களை தருகிறது. திட்டமிடல் திறன், வெற்றி, செல்வம் போன்றவை இதன் பலன்களில் அடங்கும். திருக்கார்த்திகை. கார்த்திகை மாதத்தின் முக்கிய நிகழ்வு திருக்கார்த்திகை. முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பரணி தீபம். பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுவது பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தின் சிறப்பு. இந்த மாதம் நீராடி தீபம் ஏற்றுவதால் புண்ணியம் கிடைக்கும். கார்த்திகை மாதம் மழைக்காலமாகும். இந்த மாதத்தில் காந்தல் பூக்கள் அதிகம் பூக்கும். யாருக்கு என்ன பலன்கள்? வேசி யோகம். இந்த யோகம் உள்ளவர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவார்கள். கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் தங்களது குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பெறுவார்கள். மற்ற அனைவரும் கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து தீபம் ஏற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். கடக ராசியில் செவ்வாய் வக்ரம். இது சிலருக்கு சவால்களை ஏற்படுத்தலாம். சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சி. உறவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். குரு பகவான் வக்ரம். பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம்.